தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். துரியோதனன் அவன் இனிமே நான் இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, போறேன் அப்படின்னு சொல்றான். கர்ணன் எவ்வளவோ டெக்னிக்கலா லீகலா ஆர்கியூமெண்ட்லாம் முன்வைக்கின்றான். ஆனாலும் துரியோதனன் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் சகுனி அந்த சீனுக்குள்ள என்டர் ஆகின்றான். வழக்கமாக நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, அது பாருங்கள், துரியோதனன் நல்லவனாகவே இருக்கணும்னு நினச்சிருந்தா கூட அந்த கூட இருந்த சகுனி அவனை விட்டுருக்க மாட்டான். ஏன்னா சகுனிக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அவனுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இந்த வம்சத்தை அடியோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கான் சகுனி. அதை உறவாடி கேடுன்ற மாதிரி பக்கத்தில் இருந்துக்கினே இவங்களை அவன் தூண்டி விட்டு நாசப்படுத்த போகின்றான். அப்போ சகுனி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் சொல்லி சொல்லி கொடுக்கறது. அந்த சூதாடும் போது கூட ஏதோ இதெல்லாம் இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே சகுனி தானே. அப்போ அவனால தான் துரியோதனன் கெட்டு விட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சேரக்கூடாத சகவாசம், அதனால வருகின்ற பலன்கள், இதெல்லாம் நம்ம சகுனி துரியோதனனை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் நிஜமாவே ஷாக்கிங்கா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். அதனால தான் ஒரு தடவைக்கு 2 தடவை 3-4 ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணி இது நிஜமாவே நடந்துதா, அப்படித்தானா அப்படின்னு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணவே உக்காடுறேன். சகுனி முதல் எடுத்த உடனே துரியோதனன் கிட்ட என்ன சொல்றான், என்னப்பா உனக்கு புத்தி குறைஞ்சு போச்சா, இந்த மாதிரி எல்லாம் நீ முடிவெடுத்துட்டு இருக்கியே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யாராக இருந்தாலும் முதல்ல அப்படி அன்பா ஆதரவா அப்படி கன்சோலிங்கா இல்லை துரியோதனா அப்படின்னு சொல்கிறத விட, உனக்கு என்ன புத்தி குறைஞ்சி போச்சா, முட்டாளா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னும் போது அந்த எதிராளி துக்கத்தில் இல்லை ஒரு இழப்பில் இருக்கவர் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கின்றான் சகுனி. அடுத்தது சொல்கிறான் பாருங்க, என்னால் பெறப்பட்ட பாண்டவர்களது இந்த செல்வம் சாம்ராஜ்யம், இதை உன்னுடைய முட்டாள்தனத்தினால மறுபடியும் இழந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியலாம், என்னங்க அப்போது அந்த நேரத்துலையும் சகுனி சொல்லி காமிக்கிறான், பத்தியா என்னவோ நீ ஜெயிச்சுட்டு தான் நினச்சின்னுக்கிறேன், நான் தானே இதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்தேன், நான் இல்லாட்டா நீ சூதில் அதெல்லாம் ஜெயிச்சிருக்க முடியும். மொதல் தடவை சூது, அதுக்கப்புறமா திருதராஷ்டிரன் திருப்பி கொடுத்துட்றாரு, மறுபடியும் சூதாடி இந்த 12 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் இதெல்லாம் என்னால் தானே நடந்தது, அதனால் என்னால் தான் இதையெல்லாம் நீ அடைந்தாய் அப்படின்றத அந்த இடத்துல நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறானா, குத்தி காமிக்கிறானா அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இந்த உளவியல் ரீதியாக நாம் அணுக வேண்டிய விஷயங்கள். அதை சொல்லிட்டு சகுனி சொல்கிறான், என்னவா இந்த மாதிரி அறிவாளிகள் பக்கத்தில் நீ இல்லை போல இருக்க அப்படின்றான். என்னங்க இந்த சகுனி கர்ணன் இவங்கெல்லாம் எப்போ அவன் பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த கோஷ யாத்திரை போனோம் அப்படின்றதே இவங்களோட ஐடியா தான். அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார் திருதராஷ்டிரன். அதனால் இந்த மாதிரி அந்த பசுக்களை எல்லாம் கணக்கிட வேண்டும், அதுக்கு அந்த குறியிட வேண்டும், அதனால் போகிறோம் அப்படின்னு கேளு, இப்படிலாம் சொல்லித்தான் பர்மிஷனே வாங்குறாங்க. அதுக்கும் முதல்ல திருதராஷ்டிரன் முடியாது அப்படின்னு சொல்லும்போது சகுனி போய் பேசுகிறான் திருதராஷ்டிரன் கிட்ட, இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் பாண்டவர்கள் மற்றவங்க அவங்கள பற்றிலாம் சொல்கிறான். ஸோ பர்மிஷன் வாங்கிட்டு வந்ததே இவங்க தான். அப்போது இவங்க தான் எப்பவும் கூட இருக்காங்க அப்படின்னும் போது அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கல போல இருக்கு அப்படின்னா என்ன சார், அப்போ சகுனி அறிவாளி இல்லைன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறானா? அப்படி இல்லை. அடுத்தது ஒன்று சொல்லுவான், அதிக சந்தோஷத்துலையும் அதிக துக்கத்துலையும் மனுஷன் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல துரியோதனன் நான் இனிமேல் இங்கு இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு எடுத்த முடிவு இவங்களெல்லாம் கலந்தாலோசித்து எடுக்கவில்லை, தன்னிச்சையாக எடுத்த முடிவு. எப்பவுமே எங்களை கேட்டு தானே நடப்ப துரியோதனா, இன்னைக்கு என்ன புதுசா நீயே முடிவு எடுக்கிற அப்படின்றதான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றான் சகுனி. அறிவுள்ளவங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கல போல இருக்குது. இப்போ அடுத்ததா ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, நீ இப்போ சந்தோஷப்படத்தக்கதும் பாண்டவர்கள் பூஜிக்கப்படத்தக்கதுமான ஒரு காரியம் நடந்திருக்கின்றது. அதாவது பாண்டவர்கள் உன்னை காப்பாற்றி இருக்கின்றார்கள்.
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எதுக்கு சந்தோஷப்படணும் துரியோதனை அப்படின்னா, என்னங்க கந்தர்வர்கள் கிட்ட மாட்டி குடும்பத்தோட அழியறதுக்கு பதிலாக தப்பித்து உயிரோட வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? தப்பிச்சதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன சாதிக்கணுமோ அதெல்லாம் பின்னாடி. உயிர் இருந்தால் தானே எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்போ அது சந்தோஷப்படத்தக்க விஷயம். அடுத்தது பாண்டவர்கள் பூஜிக்கப்படத்தக்கவர்கள்னு சொல்றான். அவங்களுக்கு பூஜை செய்யணும் துரியோதனா நீ. ஏன்னா உன்னை காப்பாத்தி இருக்காங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. பாண்டவர்கள்லாம் மர உரி தரித்து கொண்டு காட்டில் கஷ்டப்பட்டணும். நாங்கள்லாம் பார்த்தீங்களா எப்படி ராஜாவா சந்தோஷமாக செல்வாக்கோடு இருக்கோம் அப்படின்னு அவங்கள பார்த்து ஏளனம் செய்ய வேண்டும். இதுக்காகத்தான் வந்தாங்க. ஆனால் கடைசியில் இவங்க தான் வந்து ஏளனத்துக்குள்ளாகி விட்டார்கள். சகுனிக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பகை இருந்தாலும் பாண்டவர்கள் வந்து காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதனால தான் சொல்கிறான் பூஜிக்கப்படத்தக்கவர்கள் அப்படின்னு. சரி சார், இது கூட ஒரு நியாயமான வார்த்தையாக தான் இருக்குது. ஏன்னா கர்ணன் கூட சொல்லியிருக்கான்ல, இந்த மாதிரி வந்து பாண்டவர்கள் அவர்கள்லாம் வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். கூடவே சொல்கிறான் புறமுதுகிட்டு ஓடாத அர்ஜுனன்னு சொல்கிறான். அதுவும் எப்போ சொல்கிறான் கர்ணன்? இந்த யுத்தம் ஆரம்பிக்குது. கர்ணனும் துரியோதனோட சண்டைக்கு போகிறான். அங்கே வந்து கந்தர்வர்கள் இவனுடைய அந்த கர்ணனுடைய தேரை அப்படியே பொடி பொடியாக எள்ளி எள்ளா உடைச்சி செதறடிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது போர்க்களத்திலேருந்து இன்னொரு தேரில் ஏறி தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டான் கர்ணன். புறமுதுகிட்டு ஓடிய கர்ணன் அர்ஜுனனை சொல்றான், போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடாதவன் அர்ஜுனன்னு சொல்றான். ஸோ நடந்த உண்மையை சொல்கின்றார்கள். இதில் என்ன பெருசா இருக்கு, இதில் என்ன நடப்பது நிஜமா அப்படின்னு கேள்வின்னா, அடுத்தது சகுனி சொல்றான். அதனால பாண்டவர்கள் அவர்களது தந்தை வழியாக வந்த அந்த ராஜ்யம் அதை நீ கொடுத்து விடு துரியோதனா. இதுதான் தர்மப்படி நடக்க வேண்டும். பாண்டவர்கள் உன் சகோதரர்கள், அவர்களோட அன்புடன் இரு. அவர்கள் கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டனா உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்றான் சகுனி. இப்ப சொல்லுங்க, இதை நம்ம எதிர்பார்த்திருப்போமா சகுனி கிட்டேந்து இந்த வார்த்தை வருவது அப்படின்னு? ஏதோ பாண்டவர்கள் பூஜிக்கத்தக்கவர்கள்னு சொன்னா கூட சரி, காப்பாத்தினாங்க, அந்த நன்றிக்கு சொல்றான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க தந்தை வழி வந்த ராஜ்யம், அதை திருப்பி கொடுத்துடு, தர்மப்படி நீ நடா, அவர்கள் உன் சகோதரர்கள், அவர்களுடன் நீ பாசத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் சகுனி. இப்ப சொல்லுங்க, சகுனிதான் துரியோதனனுக்கு எடுத்தது அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையாக இருந்தால், இப்ப அதே சகுனி தானே சொல்றான் நீ திருப்பி கொடுத்துரு, அவங்க உங்க சகோதரர்கள் அப்படின்னு. அப்ப துரியோதனன் கேட்க வேண்டியது தானே, சகுனி பேச்சை கேட்டு ஆடுகின்றவன் துரியோதனன் இல்லை ஆடினவன் துரியோதனன் சொன்னா, அப்ப சகுனி சொன்ன இதையும் கேட்டு இருக்க வேண்டும் துரியோதனன். ஏன்னா மாமா தானே ஆட்டி வைக்கின்றார் அப்படின்னு சொல்றோம். அது நடக்கவில்லை. அது சொன்னது காதலியா வாங்கிக்கல துரியோதனன். இதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. இதுக்கு என்ன சொல்வீங்க? சரி சார், இவ்வளோ நாளா வந்து கெட்ட வார்த்தைகளையே சொல்லி கெட்ட புத்தியை உருவாக்கி வச்சிருந்தான் சகுனி. அதனால திடீர்னு நல்லவனா போயிடு அப்படின்னு சொன்னா டக்குன்னு மாறுறது எப்படி சார் சரி வரும் அப்படின்னா, ஏன் கர்ணன் வந்து பாண்டவர்களுடைய உண்மையான பராக்கிரமம் அதை வந்து புகழ்ந்து சொல்லவில்லையா? சகுனியை வந்து இவ்வளோ நாளா கெட்டவன் வித் ஹிடன் அஜெண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவன் இப்ப சொல்லலையா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு? அப்ப கண்ணெதிர்க்க நடந்த விஷயத்தை பார்த்த பிறகு என்னதான் பகைவர்களாக இருந்தாலும், இத்தனை வருஷம் காட்டுல துரத்தி கஷ்டப்பட வச்சவங்களா இருந்தாலும், நம்முடைய சகோதரர்கள், என்னுடைய குலமடா அவன் அப்படின்னு வந்து காப்பாத்தினாங்கன்னு பார்த்த பிறகு சகுனியே மனம் திருந்தி இல்ல மனம் வருந்தி அவர்களது அப்பா வழி வந்த நாட்டை கொடுத்துடு துரியோதனா, அவங்களோட பாசமாயிரு, அவங்க சகோதரர்கள்னு சொல்லும் போது துரியோதனனுக்கு ஏன் அந்த மனம் வரவில்லை? இதுதான் சொல்றது. நாம வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு வரப்பா எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, இதோ எங்க அண்ணன் சொன்னார், இல்லை அப்பா சொன்னார், இல்லை மனைவி இல்லை கணவன் சொன்னார், பசங்க சொன்னாங்க, அதனால் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சில பேர் காரணம் சொல்கிறாங்க இல்லையா? இதை வந்து கொஞ்சம் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி விட்டார்கள். யாராவது எதாவது பண்ணிட்டானா, சார் விடுங்க சார், அவன் போதையில் இருக்கான், அவனை போய் நீ கேட்டுக்கணும். ஏன்னா போதையில் இருந்தால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போதையில் இருக்கும்போது என்ன செய்கிறான்னு தெரியாது அப்படின்னா, இல்லாட்டே ஒருத்தர்கிட்ட பர்ஸ் நிறைய பணம் இருக்குது, நல்ல போதையில் இருக்கான், போதையில் தானே இருக்கான், அந்த பணத்தெல்லாம் எடுத்து ரோட்டில் வரவங்க போகிறவங்கிட்டலாம் இந்த அப்படி நீ எடுத்துக்கோ அப்படின்னு யாராவது கொடுத்துருவானா? இல்லை பணத்தை தூக்கி குப்பை தொட்டியில் வீசுவானா? எப்படிங்க?
அந்த போகிற வர பம்புக்கு இழுக்கிறது, இல்லை வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடின்னு அடிக்கிறது, இதுக்கெல்லாம் போதையில் இருக்கான்னு தெரியாது. ஆனால் பர்ஸில் இருக்க பணத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா மட்டும் அப்போ அந்த போதை கண்ணை மறைக்காதா? இதுதான் சொல்றது, போதையினால செய்யறான் அப்படின்லாம் ஒத்துக்காதீங்க. அதே மாதிரி தான் இங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒருவனுக்கு உண்மையிலேயே இதை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனாலும் ஒரு மாதிரி தயக்கம் இருக்கின்றது. அப்படின்னும் போது கபால்னு எங்கடா சாக்கு கிடைக்கும்னு காத்துட்டு இருப்பான். அடுத்தவன் தலைமையில பழிய போட்டுட்டு அவர் சொன்னாருங்க, என் பசங்கள்லாம் சொன்னாங்கோ, என் பேர குழந்தைகள்லாம் சொன்னாங்கோ, அதனால நான் பண்ணிட்டேன். இதில் நிறைய அப்பாக்கள் என் குழந்தை சொன்னது அதனால நான் செஞ்சேன். அப்படியா? அப்போ நிறைய குழந்தைகள் சொல்கிறாங்க, அப்பா சிகரெட் பிடிக்காதப்பா, அப்பா குடிக்காதப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஏதாவது கேட்குறீங்களா? என்ன இதுக்கு மட்டும் திடீர்னு குழந்தை சொன்னது அப்படின்னு குழந்தை தலைமையில பழிய போடுறீங்க? அதனால சகுனி சொல்லி துரியோதனன் கெட்டு விட்டான், சகுனி தான் துரியோதனனை தீய வழியில் துரத்தி விட்டான் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன். துரியோதனன் பிறப்பிலேயே ஒரு துஷ்ட பயல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கும் போது ஓனாய் அழுகின்றது, நிறைய அந்த துர்சகுனங்கள்லாம் தெரிகின்றன. அப்போவே சொல்கிறாங்க இவன் வானா விட்டுடு அப்படின்னு. கேட்கல பிள்ளை பாசம். அதனால சகுனி மேலே பழிய போடுறது அப்படின்றது தப்பான காரியம். சரி, அடுத்தது இந்த முதல்ல சொன்னான் இல்லையா, என்னால பெறப்பட்ட இந்த பணம் செல்வம் ராஜ்யம் இதையெல்லாம் ஓ முட்டாள்தனத்தினால நீ இழந்து விடாதே அப்படின்னு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கின்றன நண்பர்களே. துரியோதன முதல்ல என்ன சொல்றான் பாருங்க, நான் இப்போ இது மாதிரி ஆனது பிறகு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, துஷ்டர்கள் அவங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு வித்தை இதெல்லாம் வந்தா கூட அவர்களது அகந்தையினால் அதையெல்லாம் சீக்கிரமே போக்கி விடுவார்கள் அப்படின்னு உலகம் தூற்றுமே என்ன வச்சு அப்படின்னு சொல்றான். அந்த அகந்தை அப்படின்றது ஓகே, ஆனா ஏதோ துஷ்டர்களுக்கு சரி அவனுக்கு வந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். அவனால வந்தது கிடையாது. அவன் இன்னும் நினைச்சிட்டு இருக்கான், என்னாலதான் இந்த ராஜ்யம் வந்தது, நான் தான் வந்து பாண்டவர்களை ஜெயித்து விட்டேன், அவங்களை தோற்கடித்து விட்டேன், நான் அவங்கள விட பெரிய பராக்கிரமசாலி. இன்னொன்னு ஒண்ணு சொல்றான் பாருங்க, அரசர்களை எல்லாம் வென்று அவர்கள் தலை மீது நின்று கொண்டிருந்த பராக்கிரமம் அப்படின்னு அவனை பத்தி சொல்லிக்கிறான். சோ அதைத்தான் ரொம்ப அழகா சுட்டி காட்டுகின்றார் சகுனி. என்னால பெறப்பட்டது இந்த பாண்டவர்களது சாம்ராஜ்யம், நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், ஏதோ நீ பண்ண நினைச்சுக்காத. அப்போ என்னால வந்தது நான் சொல்றேன், இப்ப திருப்பி கொடுத்துரு. ஏதோ நீ ஜெயிச்சிருந்தானா கூட அப்ப சொல்லலாம், ஐயோ அகந்தையினால் இழந்து விட்டேன்னு. நீ எங்க ஜெயிச்ச? நீ ஒண்ணும் கிடையாது, நான் தான் அதை ஆடி ஜெயிச்சது. அப்ப நானே சொல்றேன் திருப்பி கொடுத்துரு. உனக்கும் இதுக்கும் இந்த செல்வத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை துரியோதனா, நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம், இப்ப நான் சொல்றேன் திருப்பி கொடுத்துரு அப்படின்றது தான் சகுனி அப்ப அங்க சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் உள்ள லிங்க். ரொம்ப அழகா வார்த்தைகளை உபயோகிக்கின்றான் சகுனி. உளவியல் ரீதியாக எப்போ எதை சொல்லணும், எதை சொன்னா என்ன விதமான ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு பேசுறான் சகுனி. கர்ணனாவது நிறைய பேசினான், ஆனா சகுனி கொஞ்சம் குறைவாகத்தான் பேசி இருக்கின்றான். ஆனா ஒவ்வொன்றுத்திலையும் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. இதுதான் வந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் மகாபாரதத்திலிருந்து. எப்போ எதை பேசணும், எவ்வளவு பேசணும், எந்தெந்த விஷயங்களை எதோட தொடர்பு படுத்தி பேச வேண்டும், எதை சொன்னா எந்த மாதிரியான உளவியல் ரியாக்ஷன் இருக்கும் எதிராளி கிட்ட, இதெல்லாம் புரிஞ்சு வச்சு பேசணும். சரியாக பிரயோகப்படுத்துகின்றான் சகுனி. என்னால பெறப்பட்ட ராஜ்யம் இப்ப நான் சொல்றேன் திருப்பி கொடுத்துரு, அவர்கள் உன்னுடைய சகோதரர்கள். இதுல அதிக துக்கத்திலையும் அதிக சந்தோஷத்திலையும் இந்த முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான பாடம் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ அதிக சந்தோஷத்தில் அப்படின்னு வச்சுப்போமே, லெட்டஸே ஒருத்தர் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே சார் இங்கே டேக்ஸ் ரூல் இவ்வளோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, அங்கே ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு லாட்ரி வாங்குறாருங்க, அப்புறமா தெரியுது அவருக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வந்துருக்குது அப்படின்னு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்று ஊரில் அவருக்கு ஒரு 2-3 கோடி சொத்து டிஸ்பியூட்டில் இருக்குது, ஆர் இவங்களுக்கு கொடுக்குறதா அவங்களுக்கு கொடுக்குறதா அப்படி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா 10 கோடி வந்துச்சு, இனிமேல் இன்னத்துக்கு இது வந்து வழ இழுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு இங்கேன்னு சொல்கிறாரு, அந்த கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணியிருப்பா, அதெல்லாம் அவனை எடுத்துகிட்டு போட்டோம், தேவையில்லை, எழுதி குத்துறே வேணாம் அப்படின்றார். சரி, அது போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறார், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரிங்க இது வந்து எனக்கு 10 கோடி ரூபா வந்துக்குது, காசு கொடுங்க, இதான் என் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னோடனே அவங்க பார்த்துட்டு சொல்லாங்க, 10 கோடியா, ஓகே நீங்கள் வெளிநாட்டுக்காரா, அப்போனா வந்து 50% டேக்ஸ் பிடிச்சிருவோன்றாங்க. அது 50%? ஆமாம் 50%, அது போக தான் மீதி கொடுப்போம். ஆஹா,
5 கோடி தானா, சரி ஏதோ 5 கோடியாவது வரத அப்படின்னு சொல்லிட்டு ரைட் 5 கோடி ரைட் இங்கே கொடுங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு ஊருக்கு வந்த உடனே ரைட்டு 30% வரி கட்டுங்க. இது 30%? ஆமாங்க, வருமானம் இல்லை, வரி கட்டணும்ல, ஸ்லாப் தாண்டி போயிடுச்சு, 30% ஸ்லாப்ல இருக்கீங்க. 30%? இப்போ என்ன போச்சு, 10 கோடி பரிசு வாங்கினதில் அங்கே 5 கோடி பிடிச்சிக்கினாங்க, இங்கே 1.5 கோடி பிடிச்சிக்கினாங்க, மீதி நிற்கிறது 3.5 கோடி. இப்போ ஒரு வேணான்னு எழுதி கொடுத்த சொத்தோட மதிப்பு அதுவே ஒரு 3 கோடி. கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன, 50 லட்சம். சார் அப்போ கூட 50 லட்சம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், எத்தனை பேருக்கு அதை வச்சு சந்தோஷப்படுவாங்க? ரைட்டு, அந்த பிரச்சனை தீர்ந்துது, அந்த வேல்யூவோட ஒரு 50 லட்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்தது, நிம்மதியாக போச்சு, இனிமேல் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சந்தோஷத்தில் இருக்கும்போது நாம் அந்த ஃபீலிங் எலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ கை ரொம்ப தாராளமாக இருக்கும், அள்ளி வழங்குவோம். இது கொடுக்கறது மட்டும் இல்லை, டிசிஷன் எடுக்கிறதுலையும் நிறைய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி தான் துக்கத்தில் இருக்கும் போதும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தார், திடீர்னு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. சரக்கு அம்சவங்க அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு, அதனால் 10 பைசா கூட வரப்போகிறது கிடையாது. இப்போது அதை நம்பி தான் கடனெல்லாம் வாங்கி அவர் ஏதோ பெரிய ஆர்டர் ஆச்சு அப்படின்ட்டு அளவுக்கு மீறி கடனை வாங்கி பண்ணியிருந்தாருங்க. இப்போ அவங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கம்பெனியை விற்றா கூட அது வருமானு தெரியல. சரி என்ன பண்ணுறது, அவ்வளோதான், மூழ்கி போயிடுச்சு, இனிமேல் நம்ம மஞ்சள் காலத்தாசி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் ரைட்டு, நீ இதை எடுத்துகிட்டு போப்பா, நீ அதை எடுத்துகிட்டு போப்பா, நீ அதை எடுத்துக்க அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஆளுக்கு அள்ளி கொடுத்துட்டு அவர் போட்டாருங்க. துக்கத்தில் எடுத்த முடிவு. ஆனால் 2 நாள் 3 நாள் கழிச்ச பிறகு தான் தெரியுது, சரி வாழ்க்கையை ஓட்டணும்ல, ஏதாவது பண்ணணும்ல, அட்லீஸ்ட் கடன் கொடுத்தவங்ககிட்ட ஏதாவது தவணை சொல்லணும், இல்லை அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக அவனுடைய அந்த சொத்துக்கள் அதை எடுக்கலாமா, இல்லை இவங்கிட்ட என்ன பண்ணுறது, ஏதாவது யோசிச்சா தானே மறுபடியும் மீள முடியும். இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்த பிறகு தெருவில் போய் பிச்சை எடுக்க முடியுமா? ஏதாவது பண்ணணும்ல. இப்போ தான் யோசிக்கிறார், ஆஹா ஏதாவது பண்ணணும்னா முதல்ல ஒரு ஆஃபீஸ் வேணும், டேபிள் வேணும், சேர் வேணும், எங்கேயாவது போயிட்டு வரத்துக்கு ஒரு 2 வீலராவது வேணும். அன்றைக்கி இருந்த சோகத்தில் எல்லாத்தையும் ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டாங்க. இன்றைக்கி கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் கூட கிடையாது. ஒரு மெயில் அனுப்பணுன்னா கூட நான் எங்கேயாவது ப்ரௌசிங் சென்டர் போனோமான்னு யோசிக்க வேண்டியதாகுது. இப்போ ப்ரௌசிங் சென்டர்லாம் வேறு நிறைய இழுத்து மூடிட்டாங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆஹா நான் என்னடா பண்ணுவேன், அன்றைக்கி துக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு அழுவார். ஸோ இந்த சந்தோஷத்தின் உச்சி, துக்கத்தின் உச்சி, அந்த 2 உச்சியிலையும் இருக்கும்போது அந்த சமான நிலை அப்படின்றது இருக்காது. மனசு ஒன்று அப்படி உச்சத்தில் இருக்கும், இல்லை நீச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் முடிவெடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறு. அதனால தான் அந்த சந்தோஷமும் துக்கமும் நம்மை கட்டுப்படுத்தி விடக்கூடாது. சந்தோஷமா அப்படியே இருக்கட்டும், துக்கமா அப்படியே இருக்கட்டும், அப்படிலாம் நம்மளால இருக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் அந்த நேரத்திலேயாவது முடிவெடுக்காமல் இருக்க வேண்டும். சகுனியே இவ்வளவு தூரம் மனம் திருந்தி வருந்தி நீ ராஜ்யத்தை பாண்டவர்களிடம் கொடுத்து விட்டு அவளுடன் சகோதர பாசத்துடன் இரு அப்படின்னு சொன்ன பிறகும் துரியோதனன் மனசு மாறுறதா இல்லை, இனிமேல் நான் இங்கு வாழ்வதற்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றான். தனியாக போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கிறான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.